காலேஜில் ஒர்க் பண்ணுறது, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கு, அசோசியேட் ப்ரொஃபஸர், காலேஜில் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஹாப்பியாக, அது டீச்சிங் ஃபீல்டுனா உடனே போவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, வருவாங்க, உனக்கு என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேணால் ஓகேன்ற மாதிரி இருக்கலாம். பட் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள், அதை விட மோசமான ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்க. அவ்வளவு கஷ்டமான ஒரு ஜாப். நாங்கள் டீச்சிங் ஃபீல்டு மட்டும், அதாவது போவோம், கிளாஸ் எடுப்போம், வருவோம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிளரிக்கல் ஒர்க்லேருந்து ப்ரெஸ் ஒர்க் வரைக்கும் பார்ப்போம். அதாவது ஆன்லைன் பேப்பர் கரெக்ஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ஆன்லைன் பேப்பர் கரெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். சிஓஇயில் உள்ளவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அதாவது டாக்டரேட்ஸ், பிஹெச்டி முடித்தவங்க தான் அவங்களுக்கு ஒர்க்குக்கு வேணும். சேல்ரி கம்மியாக தான் தருவோம். நீங்கள் அதிகமாக கேட்டால் நாங்கள் வேலையை விட்டு அனுப்பிடுவோம். பட் ஈவன் பப்ளிகேஷன் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு தரணும். பப்ளிகேஷனுக்கு இருந்தால் தான் காலேஜில் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா சொல்லாமல் கொள்ளாமல் சடனாக வேலையை விட்டு தூக்குவோம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சிஓயில் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அந்த ஆன்லைனில் ஏற்ற வேண்டிய பேப்பரை ஹோல் போடணும். அது ஒரு மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. பட் அதை நம்ம தான் செய்யணும். யார்? இந்த டாக்டரேட்ஸ் படித்து அவ்வளோ ஆசைப்பட்டு டீச்சிங் ஃபீல்டு தான் போகணும், அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாரும் டீச்சிங் ஃபீல்டுக்கு கரெக்டாக ஆப்டாக ஆகிட மாட்டாங்க, ஆப்டாகவும் இருக்க மாட்டாங்க. பட் டீச்சிங் ஃபீல்டுக்கு ஆப்டாக இருக்கிறவங்க அங்கே போய் ஏண்டா அந்த ஃபீல்டை வந்துட்டு சூஸ் பண்ணோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.